ஐயா பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, பவுல் அநேக கிராமங்களில் போய் ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். ஆனால் ஒரு ஊரில் அவர் என்ட்ரு ஆகும்போது அங்கே ஒரு சூனியக்கார ஒரு பெண் இருக்கிறார், ஒரு சூனியக்கார லேடி. இந்த சூனியக்கார லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தெருவில் நடந்து வரும்போது, இதோ நமக்கு நல்வழியை போதிக்கிற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை அப்படியே புகழ்னு புகழ்றாங்க. அவர் நடந்து போகிறாரு, நமக்கு நல்ல வழியை காமிக்கிறவங்கள கடவுள் அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை புகழ்றாங்க. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஆனால் அவங்க செய்கிற வேலை சூனியக்கார வேலை. ஆனால் அவங்க வாயினார்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவங்க பெரிய ஆள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நம்ம உடனே சாட்சி சொல்லியிருப்போம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எதிரியினுடைய வாயிலிருந்தே எனக்கு கூட இருக்கிறவர் பெரியவருங்கிறத நிரூபிச்சிட்டாரு, கர்த்தர் சாட்சி சொல்ல வச்சார், இந்த மாதிரி நடந்துருச்சு பாருங்க. அங்கே போன இடத்துல ஒரு விக்கிரகாராதனக்கார அம்மா, ஒரு பில்லி சூனியம் பண்ணுறவங்க, அவங்களே எங்களை பார்த்து இது கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அவ்வளோ பெரிய சாட்சி சொல்லுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்குறாரு, பார்த்த உடனே சரி, ஒரு டைம் பார்த்துட்டு அமைதியாக போயிட்டார், 2 டைம் பார்த்துட்டு அமைதியாக போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ பொல்லாத ஆவி உனக்குள்ளே இருக்குது, நீ எதுக்கு இந்த ஐஸ் வைக்கிற, நீ எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொன்னால், உனக்குள்ளே இருக்கிற பிசாசை நான் என்ன பண்ணக்கூடாது, துரத்தக்கூடாது. அதனால உள்ளே இருக்கிற பிசாசு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருக்கிற வல்லமையை தெரிஞ்சுக்கிட்டு இவனை நம்மளை எப்படி பண்ணிடலாம், உள்ளுக்குள்ளே ஆவியானவர் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் சில நேரத்தில் நம்ம நிறைய பேர் சென்டிமெண்ட்டுக்கு அடிமைன்றது மாதிரி யாராவது நம்மளை ரொம்ப புகழ்த்திட்டாங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, அதனால் இவனை அப்படியே வச்சுக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சாரு, இதுக்குள்ளே இருக்கிற ஆவி பொல்லாத ஆவின்னு கண்டுபிடிச்சி இயேசுவின் நாமத்தினால இதுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவியே வெளியே போன்னு துரத்திட்டாரு பாருங்க. அத்தனை பேரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு லேடியை வச்சு அங்கே ஆயிரக்கணக்கான பேர் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் பணம் வருது, அத்தனை பேருக்கும் இவங்களுக்கு பணத்தை கொண்டு போய் போடுறாங்க. இவங்க ஏதோ கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி பிசாசு வேற உள்ளே இருக்குதா, அதனால சிலது அது உண்மையாக சொல்லுமா, அதை கேட்டுட்டு எல்லாரும் பணத்தை கொண்டு கொட்டுறாங்களா, அதை வச்சு பிழைப்பு நடத்துறவங்களுக்கெல்லாம் மேலே கோபம் வருது. ஆனால் ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு எது தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருகிறதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அது